இன்னைக்கு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் தான் நான் கல்யாணம் பண்ணனே தெரியல, ஏன் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேனே தெரியல, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அந்த இன்பமான இனிமையான ஒரு பயணம் ஏன் பாரம் ஆயிடுச்சு தெரியுமா? they lost the love. அன்பை இழந்துட்டதுனால இப்ப மருமகளை பார்த்தா ரொம்ப பாரமா இருக்கு, மாமியாரை பார்த்தா பாரமா இருக்கு, மாமனாரை பார்த்தா பாரமா இருக்கு, வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க பாரமா இருக்கிறாங்க, உறவுகள் ரொம்ப பாரமாயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? மொத்தமா இந்த பாரத்தை வெட்டி தூக்கி போட்டுடலாம். நீங்க நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. என் உள்ளத்தை அன்பினால் நிரப்ப ஆண்டவரே. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒருவன் நான் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனிடத்தில் அன்பு இல்லாமல் இருந்தால் அவனுக்கு தேவனுடைய அன்பு இல்லை, அவன் பொய்யனா இருக்கிறான். அன்பு கூறுப்பா, தேவனிடத்தில் அன்பு கூறு, மனுஷனிடத்தில் அன்பு கூறு. எல்லா கற்பனைக்கும் இதுதான் அடிப்படை. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேல உண்மையான நேசம் காட்டுற கிருபை தாங்க. நீங்க இந்த அன்பை உங்க வாழ்க்கையில பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து பாருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு லகுவா மாறிடும் தெரியுமா? நம்முடைய உறவுகள் எவ்வளவு லேசா மாறிடும் தெரியுமா? நம்முடைய வேலைகள் எவ்வளவு லேசா மாறும் தெரியுமா? தேவை என்னன்னா அன்புதான்.